ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்க நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸ்ல பார்க்க போற மூவி ரெட்ரோ. ஸோ ரெட்ரோ படம் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு டீசெண்டான மூவியா இருந்துச்சுங்க. ரெட்ரோ வந்து கதை பார்க்கணும்னா சூர்யா வந்து ஒரு கேங்ஸ்டர், இந்த அடிதடி இந்த மாதிரி இதுல இருக்காரு. ஸோ வந்து அவர் வந்து மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விலகணும்னு நினைக்கிறாரு. ஆனா வந்து அவரோட கல்யாணத்திலேயே ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. ஸோ அதுதான் வந்து அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, எது நடக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெட்ரோ. ஸோ ரெட்ரோவோட ஸ்க்ரீன் பிளே பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 30 மினிட்ஸ் கன்னிமா பாட்டுக்கு அப்புறம் வர அந்த 30 மினிட்ஸ் வேற லெவலுக்கு இருந்துச்சுங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபு செம்மையா போணுச்சு. அப்படியே ஒரு மாரி எங்கேஜிங்காவும் செம்மையா போணுச்சு. செகண்ட் ஹாஃப் தாங்க படத்துல லைட்டா சொதப்பியிருப்பாங்க. சொதப்பல்கள் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல. ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த இதுதான் அந்த ஸ்க்ரீன் பிளேல வந்து ஸ்லோ செம்ம ஸ்லோவா ஒரு கட்டம் வந்து போயிரும். ரொம்ப வந்து இதாயிரும். லாஸ்ட்டா ஒரு 30 டூ 40 மினிட்ஸ் 30 டூ 25 மினிட்ஸ் தான் அந்த படமே செம்மையா போகும். அதுக்கு முன்னுக்கு வர சீன் எல்லாமே வந்து நடுவுல தான் செம்ம சீன் வருமே தவிர, அப்படியே ஒரு மாரி லேகாவே கொண்டு போயிருவாங்க. ஸோ அதுல வந்து கார்த்திக் சுப்புராஜ் ஏதாவது ஒண்ணு செம்மையா பண்ணியிருந்தாங்கன்னா, உண்மையிலேயே இந்த படம் வேற லெவலுக்கே வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த படத்துல ரொம்ப பாசிட்டிவான விஷயம்னா, சூர்யா த ஒன் செம்மையா பண்ணியிருந்தாரு. வேற லெவலுக்கு அவரோட கேரக்டர் இருந்துச்சு. செம்ம ஆக்டிங்கு. அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அவர் கண் கலங்கி அழுவுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸு. பூஜா ஹெக்டேயோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து இதுல வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே தாங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணியிருந்தாங்கன்னா, இது வந்து செம்ம படமா வந்திருக்கும். மத்தபடி ஒரு மேக்கிங்கா சில கார்த்திக் சுப்புராஜோட ஸ்டைல்ல உள்ள ஒரு கதை. அப்புறம் வந்து கடைசியா வந்து அவரு அந்த சினிமா அப்படி இதாவா அப்படின்னு சொல்லி ஒரு சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களும் படத்துல இருக்கு. ஸோ ரெட்ரோவா ட்ரை பண்றவங்க கண்டிப்பா தியேட்டர்ல ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த மூவிக்கு நான் குடுக்குற ரேட்டிங். ஸோ இந்த மூவில அதாங்க எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து கார்த்திக் சுப்புராஜ் கிட்ட இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் பெட்டரா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். மத்தபடி இது ஒரு டீசென்ட்டான மூவி. கண்டிப்பா ட்ரை பண்ணா ட்ரை பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னுக்கே சனாவோட பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலேயே சனா வேற லெவலுக்கு ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதை மட்டும் சொல்ல மறந்துட்டேன். நன்றி. வணக்கம்.